கைஸ், வெல்கம் டு நிக்கேஷ் கேமிங். நம்ம விளையாட கேம் பேர் வந்துட்டு பிகேஹெச்டி. நெட்டு கிடைக்குதான்னு தெரில. நெட்டு கிடைக்கலன்னா நம்ம ஒரு நல்ல கேம் இருக்குது, அதுக்கு போய்க்கலாம். நெட்டு கிடைக்கல கைஸ், நான் வாய் வச்சேன்ல, நடந்துச்சு. கிடைக்குது. ஓகே ஓகே, ஒரு 2 ஓகே பரவாயில்ல. யாரெல்லாம் பிகேஹெச்டி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்ணுமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஐ மீன் கசின், சிஸ்டர், அது மாதிரி. லெட்ஸ் கோ. ஆல் கேம் ஸ்டெப்ஸ் ஃபினிஷ்ட். ஓகே, நிறைய அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கணும். லாஸ்ட்டில் வந்து நெட்டு கிடைக்காம போச்சு. வெயிட் பண்ணணும்னு பண்ணலை, பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு பண்ணேன். வெயிட் நான் பண்ணவே மாட்டேனே, தூக்கி விட்டு மறுபடியும் போயிடுவேன். அவ்வளோதான். ஆக்சுவலி வந்துட்டு நான் பிஹெச்டி விளாட்றதே 2 ரீசன். ஒன்று பெட்டுக்கு, ஐ லைக் பெட்ஸ், அதனால் நிறையா கிரேட்ஸ் வாங்குவேன். இன்னொன்று வந்துட்டு ஹவுஸு, ஃப்ரெண்ட்ஸு, கேரக்டர், மெயினாக கேரக்டர், பெட்ஸ் ரெண்டுக்குமே. இந்த ஸ்க்ரீனில் இருக்க 2 பெட்டுமே என்கிட்ட இல்லை. சாரி, இந்த கோல்டு என்கிட்ட இல்லை. அந்த ரெயின்போ கலரில் ஒன்று தெரியுதுல்ல, அதுவும் என்கிட்ட இல்லை. ஏன் கேர்ள் கேரக்டரில் இருக்கேன்னு கேளுங்க, அடிக்கடி மாறிக்கிறது. இப்போ யாராவது, ஆனால் நிறையா கேர்ள்ஸ் கேரக்டர் எடுத்திருக்கேன். பச்சை கலரெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். பட் ஐ லைக் திஸ் கேரக்டர். ஐயோ, வந்து ஒன்றேவா. அவங்கக்கிட்ட என் பெட்ஸெல்லாம் காமிக்க விரும்புகிறேன். இருங்க காமிக்கிறேன். இன்னும் என் கேரக்டர் எனக்கு பிடிக்கல. ஒரு கேரக்டர் நல்லதாக ஒன்று மேக் பண்ண போகிறேன். ஐ ஹாவ் ஐடியா. வெயிட் பண்ணுங்கள். ஐயோ, எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருங்கன்னு. நத்திங் ப்ராப்ளம். 99 நான் உன்னோட அதிகம்டா, பார்த்துக்கூடா. 4 கைஸ். 4 நாளாக தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்திருக்கேன். தொடர்ந்து இல்லை கைஸ், விட்டு விளாண்டுட்ருக்கேன். அது என்ன, நான் ப்ரேயர் கேட்டேன், அடுத்த செகண்டே வேணாம் சொல்கிறது. ஓகே சொல்லுமா, சரி வேணாம் விடுங்க. நம்ம இப்போ கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு வேலையை பார்ப்போம். பாப்பா அப்படியே குதிச்சு ரிட்டன் வராமல் இருந்தால் அப்படியே போயிடுவோம். ஹை, 2 பேர் சேர்ந்த ஸ்டெப் போடுவோமா? ஆனால் நம்மக்கிட்ட கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாய்டா, நாங்களும் வேலை பார்க்கணும்ல. நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா வந்துட்டு கேரக்டர் மாறிடுவேன். ஓகே, நான் சொல்கிற மந்திரத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் கைஸ். நான் சொல்கிற மந்திரத்தை அப்படியே சொல்லுங்கள், நடந்துடும். வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்லும் போது அந்த மந்திரத்தை சொல்லலாம். அது வரைக்கும் வெயிட் ஃபார் அ மினிட். என் பெட்ஸெல்லாம் நான் காமிக்கிறேன். இந்த பெட்டை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஒரு பொண்ணு தேடி கேட்டுச்சு. ஓகே, கொடுப்பியா மாட்டியா? பேர்லாம் கட் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே, டெல் ஆப்ராக்கா டாப்ராக்கா
அது மட்டும் சொல்லுங்கள் கமான். இன்னொரு டைம் சொல்லுங்கள் கைஸ். கேரக்டர் வந்துடுச்சு. மந்திரம் லோட் ஆகிட்டுருக்கு. என்னாச்சு? நீங்கள் மந்திரத்தை ஏதாவது தப்பாக சொன்னீங்களா? ஏன் மக்களே போச்சு, மந்திரத்தை தப்பாக சொல்லிட்டீங்க. நான் இப்போ தூக்கி விட்டு மறுபடியும் வரணும். அடையா கஷ்டப்பட்டு கேரக்டர் மாற்றுவேன். நான் மாற்றலை, மந்திரம் என்கிட்ட புலம்பும் நைட்டெல்லாம். சரி பரவாயில்ல விடுங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரக்டர் அப்படியே தான் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மந்திரம் போட்டிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதனால் இந்த இமேஜில் ஒருத்தன் மீன் பிடிக்கிறான்ல, அது மாதிரி நம்மளாலேயும் மீன் பிடிக்க முடியும். நான் பிடிச்சி காமிக்கிறேன். நிறையா ஃபிஷ் நான் பிடிச்சி ஆல்ரெடி வச்சுருக்கேன். சாப்பிடலாம் முடியாது, பெட்டு. ஐ மீன் அது பெட்டாக யூஸ் பண்ண முடியாது, நம்ம கையில் வச்சு சீன் போடலாம். ஆக்சுவலி மந்திரம் என்ன பண்ணுச்சுன்னே எனக்கு சத்தியமாக வரி. நம்ம இப்போ மறுபடியும் வந்திருக்கோம். கேரக்டர் இருக்கமா பிடிச்சிருந்தோம். ஓகே, இந்த கேரக்டர் நல்லா இருக்கு. நல்லா இல்லைனா சொல்லுங்கள், மந்திரத்தை மாற்றி போடலாம். ஐ லைக் திஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு ட்ரேட் ஏரியா. தேங்க்யூ. மந்திரம் பண்ணதுக்கு நீங்கள் மந்திரத்துக்கு தானே தரணும், எனக்கு ஏன் தெரியும். நான் லோட் ஆகலை, ஆகுது. அடுத்து என் பெட்ஸை நான் வந்துட்டு ரிவேல் பண்ணலாம். க்யூட்டாக வச்சுருங்க. ஆக்சுவலி சிலேது க்யூட்டாக இருக்காது, ஆனால் ஒர்த்து. அது எப்படின்னே தெரியாது. எக்ஸாம்பிள் காமிக்கிட்டா, வா 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 இது எனக்கு தருமா? தாமா அவன் என்ன வேணாலும் தரேன். தேங்க்யூ. என்கிட்ட இல்லை இது மாதிரி எல்லா பெட்ஸும். ஆக்சுவலி இந்த பெட்டு தந்தால் எவனும் தரமாட்டான். உனக்கு ஏதாவது பிடிச்சிக்கிச்சா? எங்கே இருக்க லூஸு இருக்கு. நத்திங் ப்ராப்ளம் கைஸ். நம்ம வந்துட்டு இப்போ என் பெட்ஸ் எல்லாம் நான் ரிவேல் பண்ணிக்கிறேன். உள்ளே போடா. சி மை பெட் ஸ்பின்னில் என்கிட்ட ஒன்று ஹிப்ஹாப் பன்னின்னு இருக்குது. அது வந்துட்டு நிற்கும் மற்ற இதெல்லாம் மாதிரி. அது அக்காக்கிட்ட இருக்கு, காமிக்கிறேன். இது பேர் வந்துட்டு குரோக்கடைல். ஸ்பின்னில் விழுந்துச்சு. இது வந்துட்டு ட்ரேடில் வாங்கினது. இது வந்துட்டு ரேபிட். இதை வச்சு நான் உட்கார்றது செய்யலாம். இது ஒயிட் ரேபிட். இது 3 இருக்குல்ல கைஸ், இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி விட்டு ஆயிடுச்சா? ஆயிட்டேன். இது எதுக்குன்னா, எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். என்கிட்ட 3 கோட் இருக்குது. அதை வச்சு உட்காந்து செய்கிற கோட் என்னால் செய்ய முடியும். அதான் 3ஐயுமே இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரைனிங்கோட விட்டு. இதுங்க 3 இம்ப்ரூவ் பண்ணால் உட்காந்து போகிறச்சு. அதே தான் பறக்க செய்யலாம். அடுத்து இது மாதிரி நிறையா பேர்ட்டு என்கிட்ட சேமாக இருக்குது. மெயின் வந்துட்டு இதை தான் சொல்லுவேன், சேமாக செய்யறதில்ல, சும்மா இது என் பெட் தானா. சி த பெட். இது ஓடுற அழகில் நம்ம மங்கிடலாம். நான் வாக்கிங் போகிறேன். இது என்ன இடம் தெரியுமா? பெட்டை ட்ரேட் பண்ணுற இடம். பண்ணுறதுனா பெட் ட்ரேட் பண்ணு. என்ன டைரக்ட் ட்ரேட்டா? இந்த பொண்ணு ட்ரேடுக்கு ஓகே சொல்லு. குரோக்கடைல் என்கிட்ட இருக்கு, பல இது வச்சுருக்கேன். ஓகே மட்டும் கொடுத்து தந்துடுறேன். சரி, நான் உங்கள்கிட்ட ட்ரேட் கேட்கல, அதுக்கு ஏன் கையை எடுத்து கும்பிட்றேன். இந்த குரோக்கடைல் கேட்டேன். குரோக்கடைல் இதான் குரோக்கடைல். அதுக்கான ப்ளக்குக்கெலாம் இந்த தண்டர் பிஜிஎஸ் மேலே எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமா?
சரி விடுங்க, இந்த குட்டி பாப்பா கிட்ட கேட்கலாம். பாப்பா, இந்த பார்ட்டி ஃப்ளாக் ஒன்று தருவியா? யூ ஆர் வெல்கம் crocodile. சரி இது உனக்கு இப்போ ட்ரேடு கேட்கணும் அதானே? இருங்க. ம் ஐ வாண்ட் அ ரைடிங் பெட். இல்லை தேவையில்லை, இதே தான். ஓகே. ஏன் ஓகே குட்ரி? ஏய் திஸ் இஸ் ஷோ மீ யுவர் பெட்ஸ். கேட், அடுத்து ரேக்கான் வச்சுருக்கா, பக்கு, கோனி, ஒயிட் பண்ணி. அவகிட்ட இருக்க ஒன்று என்கிட்ட இருக்கு. எனக்கு அந்த போர் மட்டும் தெரியாமா? எவ்வளோ பெட்டு வச்சிருக்கு. ஐயோ ஐயோ. இருங்க, ஒரு பெட்டு நல்லதாக ஒன்று வாங்கலாம். வேற இது நான் உனக்கு crocodile தரேன். சாரி. லெட்ஸ் ஐ எம் போர் வேணுன்றதை நல்லா கேட்கணும். ஓ என்கிட்ட இப்போ வந்துட்டு உட்காந்து போகிறதுக்கு இன்னொன்று நான் செய்யலாம். என்ன இன்றைக்கி புதுசாக ஆட் ஆகிருக்குன்னா போர். இதை வச்சு நான் அப்கிரேட் பண்ணிப்பேன். வெயிட் அ மினிட், இவ்வளோ இருக்கு. என்கிட்ட ஸ்ப்ரே எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸ்ப்ரே 11 இருக்குல்ல, 12 இருக்குது. 12ன்னு வச்சுக்கிட்டா என்னால் 1 2 3 அடுத்த பேர் வந்துட்டு 4 கைஸ். 4 ஆக்சுவலி ஐ வாண்ட் 4 ஸ்ப்ரே. 4 இல்லை கைஸ், கணக்கு தப்பாக போட்டேன். 3 6 9 12 கரெக்டாக இருக்குது. 12 கரெக்டாக இருக்குது. ட்ரைனிங்கில் ஒரு பெட்டை விட்டுறேன், ஓடிட்டுருக்கட்டும். யார் இப்போ ட்ரைனிங் போக ரெடியாக இருக்கீங்க? நீ போ. ஆமாம், இதெல்லாம் முக்கியம். குக்கி யூனிகான் எனக்கு வேணும், பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். எனக்கு தந்துடு, இல்லைன்னா திட்டுவேன், இல்லைன்னா உன்னை ரிப்போர்ட் பண்ணிடுவேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. புள்ளிங்கு நான் விதவிதமாக பெட் எடுத்துகிட்டு வரேன். ஃப்ளக்கு சாரி, ஃப்ளக்கு எனக்கு ஃப்ளக்கு வேணும். நான் அதுக்கு இந்த ராக் ஸ்டாரை கூட தந்துடுவேன்.
கைஸ் என்கிட்ட இன்னொரு லெஜெண்டரி பெட் இருக்குல்ல, அது தூங்குறத பார்த்தா நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க, அவ்வளோ அழகாக தூங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். பீகாக்லாம் எவ்வளோ லக்கி தெரியுமா? அதுவும் பெட்டாக கிடைக்கிறது எவ்வளோ லக்கி. பீகாக் நேஷ்னல் பெட். படு பாருங்கள் எவ்வளோ, எத்தனாவது? 32. நாங்கள் காமிக்கலாமா? which pet do you want? நீங்கள் உள்ளே வந்தால் தான் தெரியும். தண்டர் பிடிஎஸ் வச்சுருக்கவன் எல்லாத்தையும் சீட்டிங் பண்ணிடலாம். ஏன்னா அவனுங்கெல்லாம் மேடாக தான் இருப்பாங்க. ஓகே கொடுத்துட்றா. டேய் அதான் 19th level. ஓகே கொடுமா, நான் டான்ஸ் ஆடி காமிக்கிறேன். ஹாய் பாய். ஓகே கொடுத்துட்டா. ஆக்சுவலி தப்பு பண்ணிட்டேன். அவன் ஓகே கொடுக்கல, நானாகவே ஓகே கொடுத்ததா வச்சுக்கிட்டேன். எங்கே என்ன மாதிரி இன்னொருத்தர் நான் தான் சுற்றுது. தண்டர் பிஜிஎஸ் வச்சுருக்கவனே ட்ரேடுக்கு ஓகே கொடு. பயப்படுறான். ஸ்பின் எப்படி சொல்கிறேன்னா, இந்த பேட் எங்கேம்மா வாங்கினேன்? இந்த குட் லக் பியரை போட்டு அடிக்கிற. அது பாவம். இந்த பெட் விஷயத்தெல்லாம் லூஸ் மாதிரி பண்ணாத. கோவத்தை பாரு. வெளில போகணுமா? இல்லை ஒரு ஸ்பின்னை காமிக்கிறதுக்கு தாங்க. இதில் எனக்கு இது வரைக்கும் என்னென்ன உளுந்துருக்குன்னு பாருங்கள். இந்த ஹிப்பா பண்ணி உளுந்துருச்சு. அடுத்து என்ன உளுந்துச்சுன்னா, இது உளுந்துச்சு. இதுவே 5 டைம் உளுந்துச்சு. அடுத்து இது உளுந்துச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒன்றும் உழுவலை. எது இது லெஜெண்டரி இருக்கிறதுல? இதுவா? இது ஆக்சுவலி ஜஸ்ட் ரேர் தாங்க. இது இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது பெருசாக இப்படி இருக்கும். இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஒரு ரேபிட் இருக்குது பாருங்கள். ஸ்பின்னை பாருங்கள் கைஸ். தெரியுதா? அதுதான் மம்மி கேட்டு எங்கேம்மா வாங்கினேன்? சரி ஓகே கொடுக்குறியா இல்லை உனக்கு போட்டு கொடுக்கட்டா? ஃபியூஷனுக்கு இப்போ இல்லைன்னு உடனே அவள் போயிடுவா. பிளாக் பேந்தருக்கு இது கேட்குது. இந்த பீகாக் ஐத்தியமாவ லோ பேட்ரி கைஸ். நல்ல தண்டர் பிஜிஎஸ் ஓகே கொடுத்துட்றா. லெட்ஸ் ஃப்ளை ஹையர். பாய்.
சேஃப்ட் லேண்டிங் இது பேர் தான். யார் இந்த தாத்தா? தாடியெல்லாம் முளைச்சிருக்கு மாதிரி இருக்கு. ஒரு ட்ரேடு கேட்பேன்டா எப்படியாது. ஐயோ மாற்றி கேட்டேன். நீ பேசாமல் குளிய தண்ணி நான் உன்னை தெளிக்க சொன்னேன்னா. ஹை மேடம் பீக்கா கவுடா இது பேர் தான். மென்டலாக இல்லை எனக்கு சத்தியமாக புரியலை. இதுங்க அடுத்து என்ன பெட்டு வாங்குறான்னு பார்ப்போம். மறுபடியும் சாரி கேட்காத. நம்பிக்கை வர வச்சிருக்கேன். பைத்தியமா அவளாம் பிளாக் தராளா? ஏன் ஓகே கொடுத்துட்றா, ட்ரேடு ஓகே கொடுறா. நான் உனக்கு நீ நல்லதாக ஒன்று வச்சுருக்கேன். மாற்றி கொடுத்துட்டேன் மாற்றி கொடுத்துட்டேன். உங்ககிட்ட நான் தான் இருக்கிறதுலே ட்ரேடே கேட்டிருக்கேன். யோசிச்சு பாரு, உனக்கு எவனாவது ட்ரேட் பண்ணியிருப்பானா? ஓகே மட்டும் கொடு, நான் உனக்கு எவ்வளோ நல்லதாக தரேன்னு பாரு, பார்த்துட்டு பேசு. அத்தடியாண்டா சரி. Show me your pets. Could you show me your pets? Na சிரிக்கிற. கோத் கேட் என்கிட்ட இல்லை. இருக்குல்ல. ஐயோ இன்னும் அது வேறு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இருங்க, என் பெட்டை இப்போ நான் என்னோட ஒரு நல்ல பெட்டை எடுத்தா தூங்க வைக்க போகிறேன். அப்படியேவா, உனக்குனே தனி பெட் இருக்கு, நீ அங்கே போய் படுத்துக்கலாம். படுத்துக்கோ, தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் பேசாமல் இருக்கணும். பறந்து வா பீக்கா. என்ன நீ தொடணும், அப்போ தான் நீ வின்னர். ஓடு. நாடிக்கிட்டே ஓடுவேன், ஓடி விளையாடு. என்னால் தொடவே முடியாது. நீ மட்டும் என்னை தொட்டுட்டேன்னா நான். ஹாய் பாலி, பீக்காக்கு வேணுமா? அப்போ மண்டையில் மாட்டி விட்டுருவேன், வாடி. இது பிடிக்கலையா? இந்த ஸ்கோரர் பால் வச்சுருக்கேன், போட. உனக்கான பெட்டு தரப்போகிறது பேர் டோக்கான். வச்சுக்கோ. ரியலி டோக்கான் இஸ் பெஸ்ட் பெட். குட் யூ ஷோ மீ யுவர் பெட்ஸ்ன்னு லூஸ் மாதிரி சிம்பிள் எமௌண்ட் போடுது. ஏய் இடத்த விட்டு வெளில போயிடாத. அதென்ன நான் கேட்ட அடுத்த செகண்டே வேணாம் சொல்லிட்டா. ஓகே கொடுமா. கோத் கேட் வச்சிருக்கா. உன் பேர் கையா தானே? கோத் கேட் யாருது? எனக்கு தந்துடுங்க. நான் அந்த கோட் கேட்டுக்காக நல்ல என்ன வேணாலும் தரேன்.
கொடுத்துரு, கோத்து கேட்ட கொடுத்துரு. அது என்னது திருடி? சரி கைஸ், இப்போ நம்மக்கிட்ட நிறைய மீன் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள். இதெல்லாம் நான் பிடிச்ச மீன்ஸ். உயிரோடு எப்படி இருக்குன்னு மட்டும்தான் தெரியாது. இது வந்துட்டு அன்காமன் பெட்டு. இப்போ நம்ம போய் லெஜெண்டரி மீன் பிடிக்க போகிறோம். சிங்கக்கெல்லாம் இறங்கிருச்சு. இனிமேல் யாராலும் பிடிக்க முடியாது. எங்கே பிடிக்கணும்னா அதுக்கும் ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. சீக்ரெட் பிளேஸும் இருக்குது தனியாக. ஆனால் இங்கே நிறையா பேர் இருப்பாங்க. சீக்ரெட் பிளேஸும் இருக்குது, இல்லைன்னா கடலில் பிடிக்கலாம். நான் எப்பொழுதும் சீக்ரெட் பிளேஸில் தான் நல்ல மீனாக மாட்டோம். அங்கே போயிடுவேன். ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதான். இதான் எனக்கு வேணும். ஒரு நல்ல பெட்டாவில் வேணும். போங்கடா என்கிட்ட. நானும் எத்தனை போகிறது என்கிட்ட. ஆக்சுவலி நான் தப்பு பண்ணியிருக்கேன். $13 வேஸ்ட்டு. சரி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் சகஜம். இப்போ இதில் ஏறி அந்த இடத்துக்கு போயிடலாம். ஆக்சுவலி அவ்வளோ பெரிய இடம்லாம் இல்லை. இந்தா இங்கே ஆனால் தூண்டில் மட்டும் இங்கே இருக்கும். ஐ மீன் மீன் பிடிக்கிற வளையல் தான் நான் அப்படி வளர்கிறேன். இருங்க, எங்கே இருக்குன்னு எக்ஸாம். இங்கே இருக்குது. இங்கே எடுத்துக்கலாம். அங்கேயே போய் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் மீன் மாட்டோம். பட் நான் போகிறது என் சீக்ரெட் பிளேஸ். எப்படி கையில் பிடிக்கணும், இது மாதிரி எவ்வளோ நான் வச்சுருக்கேன் தெரியுமா? இதான் கைஸ் நம்ம சீக்ரெட் பிளேஸ். லோட் ஆகுது இருக்கு. அந்த இடம் எவனுக்கு தான் தெரியும்னு எனக்கே தெரியாது. உள்ளே பார்த்தா அத்தனை பேர் இருப்பானுங்க. அந்த இடமே ஒரு அமைதி இடம். அதே சமயம் தண்ணி. ஆனால் நம்ம தான் தண்ணியிலே நீச்சலே அடிக்காமல் போகிறாளே. பாருங்கள், கடல் கனிலாம் ஃபோட்டோ எடுத்து அசத்துறாங்க. என்னையும் கொஞ்சம் சேர்த்து எடுங்கம்மா, அழகாக இருக்கேண்ணா. பார்த்து சொல்லுங்கள். மீனாக மாறுறது வேஸ்ட்டா? 20,000 கட்டணும். ஓகே, தண்ணிக்குள்ளே வாக்கிங் போகிறதே தனி சுகம்தான். நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இது ஃபுல்லாக வாட்டர் கைஸ். உள்ள இங்கே எல்லாம் கடல் கண்ணிங்க. எனக்கு கம்பெனி கொஞ்சம் பேர் இருக்கானுங்க, போதும். இல்லை போட்டிருக்கேன். எப்படி மீன் பிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ மாட்டிக்கிச்சா? வெயிட் பண்ணுங்கள். இப்போ மறந்துட்டேன், தெரியாமல் ஒரு இதை தேவலாம்னு நிறுத்திட்டேன். இது லேக்காடா உங்களுக்கு? எவ்வளோ கடலில் நீங்கள் மீன் பிடிக்க தெரியாதா? ஐயோ, ஆரஞ்சு ஃபிஷ் பிடிச்சிட்டாடா. உனக்கு அந்த இடத்துல தானே கிடச்சிது. இனிமேல் நான் எடுத்துக்கிறேன். எப்படி பிடிக்கணும்னா அந்த மீனை கரெக்டாக இங்கேனே வைக்கணும். ஆக்சுவலி இந்த பெட்டு எனக்கு தெரிஞ்ச அன்காமன் தான் கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ ஈஸியாக மாட்டிக்கிச்சு. கோல்டு ஃபிஷ்ஷா? எப்படி கிடச்சிருக்கோம்? கோல்டு ஃபிஷ்ஷா? சரி, நீயும் பாவமாக தான் இருக்க. தண்ணியில் விடவும் மனசு இல்லை. அதனால் ஒரு தூண்டில் மட்டும் ஆட்டையை போட்டு வரையிருங்க. சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன் தண்ணிக்குள்ளே. எனக்கு சைக்கிள் இல்லையா? நான் காசு செலவு பண்ண மாட்டேன்ல. அங்கேருந்து போய் பிடிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். எப்படி மறுபடியும் மேலே ஏறணும்? மாட்டினாண்டா. ஏறிட்டேன். இங்கே என்னடா கிடைக்கும்? லூஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன். அங்கே என்னடா பிரெயின்? உங்கள்கிட்ட பிரெயினே இல்லை, ஏன்னு தெரியுமா? இங்கே வந்து மீன் பிடிக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல தான் எனக்கெலாம் கிடச்சிருக்கு. அப்படியே போடு. தண்ணிக்குள்ளேயே கலத்து இறங்கிட்டேன். தண்ணிக்குள்ளேயே இறங்கி மீன் பிடிக்கிட்டேன். தண்ணிக்குள்ளே இறங்குங்கடா.
இது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரேர் ஏதாவது கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு பயங்கரம் பண்ணுது, தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுது. அதனால இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேர். பச்சையாயிடுச்சு, அவ்வளோதான். என்ன கச்சிருக்கு வழங்கிடும். ஹே, ஹூ நோஸ் திஸ் டான்ஸ்? நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பரவாயில்ல கைஸ், என்கிட்ட அன்காமனே 100 எடுக்கலாம். 3 வச்சுருக்கேன். அப்படியே இறங்கி போடுறா. எப்படி பிடிக்கணும்னு பாருங்கள், சப்ப ஈஸியாக இருக்குது. இங்கே வந்தெல்லாம் பிடிக்கிறது கஷ்டம். இது அன்காமன் தான். காமன் இங்கே பாருங்கள், கரெக்டாக உனக்கிட்ட தான் பிரெயின் இருக்குல்ல. ட்ரேட் பெட்ஸ். தண்ணிக்குள்ளே இறங்கிடுவோம் நாங்களாம் மீன் பிடிக்க. எல்லாம் அங்கே நின்று மீன் பிடிப்பாங்க, நான் தான் தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று மீன் பிடிப்பேன். இது ஒரு லூஸ் பெட்டு, கன்ஃபார்ம் காமன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு வந்துட்டேன். ஆடுப்பா, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். எங்கேடா என்னாச்சு? கிளிச்சு கைஸ், என்னமோ பண்ணுறான். கேன்சல். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.